இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. சார் வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க. சொல்லுங்க ஐயா. இந்த கடந்த 2 வீடியோவை பாக்குறேன், நீங்க கம்ப்ளீட்டா ஒன் சைடு ஷிஃப்ட் ஆகில போயிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்களே போஸ்ட் பண்ணாதீங்க. கேளுங்க. சொல்லுங்க. எப்பவும் பேசுறத கொஞ்சம் கவனிங்க. சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் எப்படின்னா ஒண்ணு கேட்டீங்கன்னா அது உண்மையா இல்லையா விசாரிச்சுட்டு தான் நீங்க போடுவீங்க. சரியா? இப்ப அப்படி கிடையாது. நீங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு தகவல் கொடுக்கறாங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க ஃபுல்லா ஒன் சைடா போயிட்டீங்கிறது தெளிவாகுது. ஒண்ணு நீங்க தெளிவா சார். நீங்க ஏன்ட்ட கேட்காம இது எப்படி சார் போடலாம் போல்டன் போற மேட்ரு? அவரே சொல்றாரு. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. உங்களுடைய பயாஸுக்கு இது ஒண்ணு எக்ஸாம்பிள், புரியுதா? எப்படின்னா போல்டன்புரம் சர்ச் அவரே சொல்றாரு, சஸ்பெண்ட் ஆன ஹாரிஸ் அவர் பாட்டுக்கு எதை கொண்டு போயிட்டாரு, சபடாப்ப கொண்டு போயிட்டாரு. சபடாப்ப கொண்டு போயிட்டா சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா? சங்க நோட்டை வச்சுட்டு தான் அவங்க ஓட்டர் லிஸ்ட் ரெடி பண்ணுவாரு. அப்படி அவரே சொல்றாரு, அவரே அறிக்கை செய்யறாரு ஓட்டர் லிஸ்ட் ரெடி பண்றாருன்னு. அதை வச்சுதான் நடத்துவாரு. அதுக்கு எப்படி கவுன்சில் சேர்மன் மேலயும் அந்த அய்யர்வால் மேலயும் பிளேம் பண்றாரு. நீங்க அதை விசாரிக்காம கேட்காம போடுறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த சர்ச்சு அந்த தூத்துக்குடி ஊர்லயே மிக மிக பரிதாபம் இருந்தது அந்த சர்ச்சு. நான் போகும்போது நான் புதியமுத்தூர்ல பட்ட பெரிய அவமானத்தின் அடிப்படையில நான் என்ன செய்யறதுன்னா, பைனான்ஸ் என் கையிலே வரக்கூடாது, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஃபுல்லா ட்ரெஷரர் அவர் தான் ஃபைனான்ஸ் டீல் பண்ணாரு. அவர் கூட சேர்ந்து இன்னொரு ஞானகுமார் அதுலயே ஆடியோலயே சொல்றாரு, நான் தான் ட்ரெஷரருங்காரு. அதுக்கு முன்னால நான் தான் கோயிலை கட்டினேங்க அப்படி சொன்ன ஆளு அந்த ஆளு. அவர் கடைசியா மோகன் ட்ரெஷரா இருக்கும்போது, மோகன் சார் ட்ரெஷரா இருக்கும்போது திரும்ப கணக்கு ஒப்படைக்கவில்லைன்னு எழுதியிருந்தாரு. என் மேல கம்ப்ளைண்ட் எழுதிட்டே இருந்தாரு. ஆமா. ஆனா நோட்டும் கணக்கும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அவர் தான் செக் இஷ்யூ பண்ணாரு. எந்த பேமெண்ட் ஒத்த ரூபா கூட நான் கையில இருந்து பே பண்ணது கிடையாது. நான் அவருக்கு மேல நான் டொனேஷன் இந்த கோயில் கொடுத்துருக்கேன். என் குடும்பம் இது என் டொனேஷன் அவரால் வெளியிட முடியுமா? போல்டன்புரத்துல நான் இருக்கும்போது சார் கட்டுனது அந்த கோயில். நீங்க அங்க உள்ள சபையார்ட்ட விசாரிங்க. நான் இருக்கும்போது இந்த கோயிலை கெட்ட விடாதபடி எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுமோ அவ்வளவு பண்ணாரு. ஒன்றும் செய்யல, ஒரு வேலையும் செய்யல. ஆனாலும் பொறுமையா இருந்து அந்த கோயிலை நம்ம எடுத்துட்டோம், செஞ்சு முடிப்போம்னு அந்த மக்கள்கிட்டயே பிரிச்சு கஷ்டப்பட்ட மக்கள் தான் அவங்க தான் கெட்டுனாங்க. இப்போ இந்த கோயில் பிரின்ஸை கூட என்னைய கூப்பிட்டு அப்படி ஹானர் பண்ணாங்க. ஊரே நம்மளை ஹானர் பண்ணுச்சு. அவ்வளவு மரியாதை இருந்தாலும் அந்த ஆளு சேர வாரி வீசுறான். அதை நீங்க போடுறீங்க. எவ்வளவு மன வருத்தமா இருக்கு தெரியுமா சார்? இல்ல இன்னொன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். விவரத்தை சொல்லிடுறேன். இதுக்கு பிறகு நான் வந்த பிறகு ஆண்ட்ரூ விக்டர் ஞானவழி அங்க போறாரு. அவரு டவர்ல மீதி பகுதியை கட்டுறாரு. நான் ஒரு ஸ்டெப்போட முடிச்சிருந்தேன். அவர் அதுக்கு மேல கட்டி முடிக்காரு. முடிச்சுட்டு அவருக்கும் கோயிலுக்கு சேர்த்து ஆடிட் பண்ணது யாரு? ஆண்ட்ரூ விக்டர், ஞானவழி அய்யர்வாலும் இதே ஞானகுமாரும். அப்போ கணக்கு யார்கிட்ட இருக்கும்? நான் வந்த பிறகு நடக்கிற காரியத்துக்கு அப்போ இந்த கணக்கெல்லாம் ஒப்படைச்சு இந்த டைசன் ஆபீசர் இது மோகன் பார்த்த பிறகுதான் அது அமைதியாயிட்டாங்க. இது சும்மா வேணுக்குன்னு அவரை இழுக்கிறாரு. ஏன்னா நான் இருக்கும்போது எனக்கும் அவருக்கும் ஒரு பெர்சனல் பகை மாதிரி ஆயிட்டு. அந்த ஆளு என்ன பண்ணுவாருன்னா கோயிலை தன்னுடைய சொந்த யூஸுக்காக பயன்படுத்துவாரு. ஒன்னும் செய்ய மாட்டாரு. ஆனா அவ்வளவு என்னமோ இவர் தான் அப்படின்னு இருந்த. அது இல்லாம சார் கமிட்டின்னு சொல்லுங்க, நான் சொல்லாதீங்க, கமிட்டின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அத அவர் தனி அதிகாரம் மாதிரி தன்னுடைய சொந்த கோயில் மாதிரி அவர் எல்லாம் வெளியே பரப்பிட்டு அலைஞ்சவர். இவருக்கு மேல எல்லாரும் டொனேஷன் கொடுத்திருக்காங்க சார். நானும் கொடுத்திருக்கேன் சார். அவர் கொடுத்த அளவு நானும் கொடுத்திருக்கேன் சார். இது வரைக்கும் அந்த டொனேஷன் லிஸ்ட் அவர் கணக்கே ஒப்படைக்கல அப்படின்றது எவ்வளவு கேட்டு பார்த்துட்டோம். நாங்க கேட்டு பார்த்துட்டோம். கணக்கு ஒப்படைக்காம எப்படி சார் டைஸ்ல ஆடிட் பண்ணுவாங்க? அவர் தானே ட்ரெஷரர் இருந்தாரு. கணக்கு ஆமா முக்கியமா இப்ப இந்த கவுன்சில் சேர்மன் வந்த பிறகு கூட நாங்க என்ன பண்ண போய் ஜட்ஜிட்டு என்ன கொடுத்து பாக்கோம் சார். அதாவது அதான் சொல்றேன்ல, டேமேஜ். நான் ஒண்ணு சொல்றேன் சார், பிரம்பு சார்,
இங்க பாருங்க, உங்களை நல்லாவே தெரியும். ஆமா உங்களை சொல்லுங்க. மிஸ்யூஸ் பண்ணதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்வேன். இல்ல As நான் a எனக்கு friend. மீடியா அவர் ஆமா. ரொம்ப நாளாவே சார், பேசுறாரு சார் என்கிட்ட. நான் சொல்றேன் இல்ல, எனக்கு அவரு தெரிஞ்சு அவர் இதுக்கு ஜட்ஜ் முன்னால யார் யார்கிட்டலாம் பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இதே தெரியும். மேட்டர இதே மாதிரி யார் யார்கிட்டலாம பேசினாரு எல்லாரும் விசாரிச்சு, நீங்க போல்டன்புரத்துல ஒரு பொதுவான ஆள்கிட்ட பார்த்து பேசுங்க, தெரியும். நீங்க புதியமுத்தூர்ல இருக்கீங்க, புதியமுத்தூர்ல பேசுங்க, தெரியும். என் ஒர்க்கு என் ஒர்க்கு எப்பவுமே வந்து அது ஒரு பெரிய சாட்சி உள்ள ஒர்க்கா தான் இருக்கும். சின்னமானங்குடியிருப்புல ஸ்கூல் கட்டினது, குறிப்பங்குளத்துல ஸ்கூல் கட்டினது, எல்லா இடத்துலயும் பாருங்க. எத்தனை கோயில கட்டியிருக்கேன், எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கேன். எல்லா இடத்துலயும் நமக்கு பண பொறுப்பே கிடையாது, புரியுதா? புதியமுத்தூர்லயும் பண பொறுப்பு நான் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? புதியமுத்தூர்ல இருந்தீங்களா? எனக்கு எனக்கு தெரியாது. தெரியாதா? அவரு அவரு என்கிட்ட தனியா சொன்னாரு. நான் சொன்னேன், நான் சொன்னது என்னன்னா, நான் மீடியா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரசிகராஜனாலும் கிடையாது, அவங்க நினைக்கிற மாதிரி நான் டிஎஸ் கோபாலும் கிடையாது. எனக்கு என்னன்னா ஜட்ஜி கிட்ட ஒரு விஷயம் போன பிறகு அதை செட்டரேட் பண்ணிருக்கணும். ஜட்ஜியா பண்ணாம இருந்திருக்காங்க. அவர் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போட்டேன், நான் மீடியால தான் போடுவேன் அப்படின்னு. ஆனா மீடியால போடாங்கன்னா கண்டிப்பா போடுவேன்னு சொல்லிட்டு செட்டரேட் பண்றதுக்கு சார் இல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஜட்ஜிட்ட அவர் என்ன பண்றாரு, நான் ஓட்டு கொண்டு போனுங்க, சபை டாப் இல்ல அவங்களா ஒரு ஓட்டு லிஸ்ட் ரெடி பண்றாங்க. சபை டாப் அவன் கொண்டு போயிட்டாரு ஹாரிஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அப்ப அது தப்பு இல்லையா? தப்புதான். ஜட்ஜி பிடிப்பாரு சார், சம்பளத்தை நிப்பாட்டியும் பாக்காரு. யாரு கீழ் படிச்சா உங்களுக்கு தெரியாதா? அப்ப ஜட்ஜி எதுக்கு தேர்தல் நடத்துறாரு நான் கேக்குறேன். தேர்தல் நடத்துற பத்திகளா நீங்க எங்க வாரீங்கன்னு இதுல நீங்க பயாஸ் தெரியுதா? இல்ல தப்பு நான் சொல்றேன். இப்ப ஜட்ஜி ஹாரிஸ் சம்பளம் இப்ப கொடுத்துருக்காங்கல்ல, நான் கேட்கேன் ஐயா. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஐயாட்ட ஃபைட் பண்ணேன். 3 பேருக்கு அவர் சஸ்பென்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காரு. நான் அதுக்கே கேட்டேன், ஏன் ரிலீஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். நான் அவங்க தப்பு பண்ணாங்க. I don't want to enter into all these issues. இல்லையா, அது நான் சொல்றேன். Your view is very short. Your view is very short. நான் சொல்றேன், நான் thinking very broad. ஐயா என்ன பண்ணீங்க, அவனை ரிட்ரீட் பண்ணிர கூடாது. நீங்க நீதிபதிக்கு பெரிய ஆளாகன்னு பாக்காதீங்க. நீதிபதிக்கும் பெரிய ஆளாகலாம். நீதிபதி தப்பு பண்ணா தப்புதான். சார், you are nobody to judge others. பைபிள் சொல்லுது. Nobody to judge others. No, yeah. ஐயா பாருங்க, இந்த ஒரு இஷ்யூல பாத்துட்டேனே, இந்த ஒரு இஷ்யூல போல்டன்பர்க் இஷ்யூலயே பாத்துட்டேனே. You are very biased. I am very sorry. You very sorry. Thank you, sir. I didn't tell anything here. The person's statement is there. நான் எதுவுமே சொல்லலாங்க. அவர் சொன்னதை நான் போட்டுருக்கேன். இல்ல நீங்க அது கூட கேட்கல. அவரும் கரப்டா தானா? என்ன கரப்ட்? அவர்தான் பணம். Just I am asking the question. நான் அப்போ கேக்குறேன்ட்ட, அப்ப இவங்க அப்படிதானான்னு கேக்கும்போது அவர் ரைட். சார், இப்போ நான் ஒரு குட்டி இன்டென்ஷனோட தான் சொல்றேன் சார். நீங்க நல்லா விசாரிச்சு போடுங்க ஒரு இது போடுறதுக்கு முன்னால. ஏன்னா உங்களோட எக்ஸ்பிளனேஷன் நான் கண்டிப்பா பண்ணுவேன். சார், it hurts others, it hurts their career. பாத்துக்கோங்க, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவர் சொல்றாருல, எனக்கு ஒண்ணும் இல்ல. அவர் தோத்து போன டிசி போன தடவை ஏமாத்தி தான் ஜெயிச்சாரு. 3 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. இந்த தடவை தோத்து போயிட்டாரு. அவர் தோத்து போட்டவெல்லாம் அழகான் செய்வான் சார். கேளுங்க சார், இங்க பாருங்க, அதெல்லாம் கிடையாது சார். தோத்து போடவன் எல்லாரும் அழகான் செய்வான் சார். போடதான் செய்வான் சார். அத நீங்க உண்மையா எதனால தோத்து போயிட்டாங்கிறத நீங்க பாக்கணும். நீங்க ஊரே பாருங்க, ஊரே அகைன்ஸ்டா இருக்கு சார். ஊரே அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அது எத்தனை நாள் தான் ஏமாத்த முடியும்? எத்தனை நாள் ஊரை ஏமாத்த முடியும்? எத்தனை நாள் ஊரை ஏமாத்த முடியும்? இப்போ டெண்டன்சி மாறிட்டு உண்மையிலே பாத்தீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேசினதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவேர் வந்திருக்காங்க, நிறைய எஜுகேட் பண்ணிருக்காங்க, மாறி இருக்கு. சோ அதனால கூட அவர் தோத்துக்கலாம், ஆன்டி டிஎஸ் அப்படிங்கிற மூவ்மெண்ட் எடுத்தும் தோத்துக்கலாம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, சில விஷயங்கள் ஜட்ஜிட்ட கொண்டு போது நோ ஆன்சர் அப்படின்றாரு. அங்க இருந்து எனக்கு பதிலே வரல. அந்த வீடியோவே நீங்க திரும்ப பாருங்க. அவர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஒரு கேஸ் வருது, டிஎஸ்எஃப் ஜெயிக்குங்காரு. நீங்களும் ஆமா ஜெயிக்குங்கீங்க. நீங்க கேளுங்க சார், திரும்ப கேளுங்க சார். போல்டம் சபையில இருந்து பேசுறேன் சார். வணக்கம். என் பேரு எட்வர்டு. சரி சரிண்ணே. சபையார் தான் பேசுறேன். சபையாருங்க? சரிண்ணே. நீங்க போட்டதே பார்த்தோம். சரிண்ணே சரிண்ணே. ஆனா அது உண்மை அவன் சொல்றான்ல, போல்டு சபையில இருந்து வந்து கேளுங்கன்னு. நீங்க உண்மையிலே வந்து கேட்கணும்.
சரி இப்ப நீங்க ஞானகுமார் இல்ல, பேசுறது இல்ல, நல்லதா? உங்க தரப்புல இருந்து சொல்லுங்க, நான் அதை அப்படி சொல்றேன். இப்போ யார் மேல தப்பு இருக்கு இப்போ? சார் அவன் தோத்த வெறியில இப்போ அவன் நாயே அலையறான். சரி ரைட், நீங்க அப்படிலாம் தோத்துட்டுன்னு என்கிட்ட பேசக்கூடாது, நாய் போட்டோ பேர்ல கட் பேசக்கூடாது. பண்ணிட்டாங்களே. சரி நீங்க